எதைத்தான் தப்பு சொல்றீங்க? நேரமில்லை இறப்பு சான்றிதழ் நீக்க வேண்டாம். அந்த செத்தவர் வந்து ஓட்டு போடுறாரு. அப்படி போடும்போது நான் கண்டுபிடிச்சேன். நல்லா புரிஞ்சுக்கங்க, இது சிக்கல. செத்தவர் வந்து ஓட்டு போட வேண்டாம். ஐயாவே கேட்டாங்க 32 நீக்க முடியவில்லை. அவர் ஓட்டு போடும்போது ஐயாவுக்கு போடலாம், எனக்கே போடலாம். கண்டுபிடிச்சா அப்ப இருக்கக்கூடிய அதிகாரி ஏன்ட்ட கேட்காரு அவங்க சர்டிபிகேட்ட நான் எப்படி கொடுக்குறது? மற்ற ஓட்டு போட விடுறாங்க. நான் ஓட்டு போட செத்துட்டாரியா அவரு சொல்றேன். அவர் ஓட்டு போட்டு போறாரு. என்னன்னா பிஎல்ஓ சொல்றீங்களா? ஒன்னு பிஎல்ஓ சொல்றீங்களா? அந்த பிஎல்ஓகே சார் ஒரு நிமிஷம் பிஎல்ஓகே 3 வாக்கு இருக்குது. அவர் எப்படி தெரிவிப்பாரு? பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு அடுத்தடுத்து தேர்தல் ஆணையத்தின் மீதான கேள்விகள் தெரிவிக்கவிட்ட நாம் தமிழர் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதே போல இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்த நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறையினுடைய செயல்பாடுகள் இது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் வருகிற அந்த காலகட்டத்தில் எந்த மாநிலத்தில் வந்து சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறதோ அந்த மாநிலத்தில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற கட்சிகளினுடைய பிரமுகர்களை அழைத்து இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் என்னென்ன, சட்டங்கள் என்னென்ன, இதை வந்து தேர்தல் ஆணையத்தின் இந்த செயல்பாடுகளை அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் மதித்து நடக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு ஓரியன்டேஷன் கோர்ஸ், அதாவது ஒரு ஒருங்கிணைப்பு பாடம் அல்லது ஒரு கலந்தாய்வு போல நடத்துவது வழக்கம். அந்த வகையில் நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த ஒருங்கிணைப்பானது டெல்லியில் வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி தொடங்கி இன்று முடிகின்ற அளவிற்கு இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு கருத்தரங்கானது நடைபெற்றது. இந்த கருத்தரங்கை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரிக்கு உட்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் மாவட்டத்திற்கு ஒரு பிரதிநிதி என்பதன் அடிப்படையில் இந்த கருத்தரங்கில் போய் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அழைப்பு. இந்த அழைப்பின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய அனைத்து மாவட்ட பிரதிநிதிகளையும் ஏற்கனவே தயார் செய்து அவர்களுடைய பட்டியல், அவர்களுடைய பெயர், அவருடைய மின்னஞ்சல் விவரம் இது எல்லாத்தையுமே வந்து தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பிடுச்சு. அப்புறம் மற்ற கட்சிகளும் அனுப்பியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 நாளைக்கு, அதாவது செல்வதற்கு 2 நாளைக்கு முன்னதாக வந்து இந்திய தேர்தல் ஆணையத்திலிடமிருந்து ஒரு சிறப்பு சலுகை. என்ன சிறப்பு சலுகை அப்படின்னு சொன்னால், இங்கே மற்ற கட்சிகளிலிருந்து மாவட்டத்திற்கு ஒரு பிரதிநிதிகள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நடைமுறையானது ஒரு சில கட்சிகளால் பின்பற்ற முடியலை. ஒரு சில கட்சிகள்லாம் வந்து மொத்தமாகவே 5 பிரதிநிதி தான் அனுப்புகிறாங்க. ஒரு சில கட்சிகள் வந்து பாதி பிரதிநிதி தான் அனுப்புகிறாங்க. அதனால வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த இருக்கின்ற எல்லா மாவட்டத்திற்கும் உரிய பிரதிநிதி, அவர்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு தலைமை நிலைய பிரதிநிதி, அவர்களுடைய பட்டியல் முழுமையாக கொடுத்துருக்கு. அதனால என்னன்னா, இப்போ கருத்தரங்கு இந்த ஒருங்கிணைப்பு கலந்தாய்வுங்கிறது வந்து முழுமையாக ஒரு எண்ணிக்கையோடு நடைபெற வேண்டும். இதுதான் இந்திய தேர்தல் சட்டத்தினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய ஒழுங்கமைப்பு முறை. அப்போ என்ன பண்ணுச்சுன்னா, நாம் தமிழர் கட்சி கிட்ட அங்கே அழைப்பில் வந்து சொல்லி நீங்கள் கூடுதலாக கூட உங்களுடைய பிரதிநிதிகளை அழைச்சிட்டு வரலாம், இந்த இதில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் அந்த கட்சியினுடைய நிலையில் உள்ள எல்லா கட்சிகளையும் தாண்டி 70 உறவுகளை வந்து நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு கருத்தரங்கிற்கு அனுப்பியிருக்கு. மற்ற எந்த கட்சிகளும் 70 நபர்களை அனுப்பலை. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் 70 நபர்களை வந்து அனுப்பியிருக்கு. இது வந்து சரியா தவறா, நான் சொல்ற அந்த புள்ளி விவரம் தவறானது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதில் கலந்து கொண்ட அந்த ஒவ்வொரு கட்சியினுடைய பிரதிநிதிகளினுடைய எண்ணிக்கை இது எல்லாமே தேர்தல் ஆணையத்தில் வந்து வெளியிடப்படும், நீங்க பார்க்கலாம். இப்ப இது எதற்காக நடத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இந்த தேர்தல் காலகட்டத்தில் ஒரு தேர்தல் ஆணையம், தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் வந்து என்னென்ன முறைகளை வந்து நாங்கள் சட்டமாக கொண்டிருக்கிறோம். அதாவது வாக்காளர்களை வந்து தனிப்பட்ட முறையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, வாக்குக்கு வந்து நீங்கள் வந்து காசு கொடுக்கக்கூடாது, நீங்கள் வந்து தேர்தல் ஆணையம் கேட்கின்ற டாக்குமெண்ட், அதாவது என்னென்ன புள்ளி விவரங்களை கேட்குதோ, ஒரு வேட்பாளர்னா இப்போ அங்கீகரிக்கப்படாத நிலையில் வந்து ஒரு வேட்பாளருக்கு 5 ஆள் வந்து முன்மொழியணும்,
5 நபர்கள் வந்து அந்த தொகுதி சார்ந்தவர்கள் முன்மொழியணும். பாராளுமன்ற தேர்தல்னா 10 நபர்கள் முன்மொழியணும். இப்போ அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் ஒருத்தர் வந்து முன்மொழிஞ்சா போதும் அப்படின்னு நிறைய அந்த புதிய நடைமுறைகளை எல்லாம் விளக்குவதற்காகவும், அதே போல் தேர்தல் நேரத்தில் வந்து நாங்கள் இன்னென்ன செய்திகளை எல்லாம் நாங்கள் சட்டமாக கொண்டுட்டு வருவோம், அதை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது போலவும், அதே போல் உங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து இப்போ ஒரு எங்களுக்கு வந்து இந்த தேர்தல் ஆணையத்தினால் இந்த நடைமுறையானது சிக்கலாக இருக்கின்றது, இந்த நடைமுறை சிக்கலை நீங்கள் சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான நீங்கள் கேள்விகளையும் எங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒருங்கிணைப்பு தான். இப்போ இதில் வந்து ஒவ்வொரு கட்சி சார்ந்தவர்களும் பேசினாங்க. பேசும்பொழுது உங்களுக்கு தெரியும் என்னென்ன கட்சி அங்கே போயிருக்கும், என்னென்ன மாதிரியான பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக அதிக நேரத்தில் அதிகப்படியான கேள்வியை கேட்டது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதிநிதிகள் தான். இதற்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக தான் நம்ம காணொலி பதிவினுடைய தொடக்கத்திலேயே ஒரு காணொலி பதிவு, சின்ன காணொலி பதிவை நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ இங்கே இந்த கேள்விகளை ஏன் மற்ற கட்சிகளால் இந்த கேள்விகளை தொடர்ச்சியாக முன்வைக்க முடியல? இவங்க போய் தேர்தல் ஆணையத்திடம் வந்து என்ன கேள்வி வைப்பாங்க? இந்த திராவிட முன்னேற்ற கழகம் போய் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு கேள்வியை வைக்கணும் அப்படின்னு சொன்னால், இங்கே எல்லா கட்சிகளும் வந்து பணத்தை கொடுத்து வந்து வாக்கை பறிக்கிறாங்க, அதனால தேர்தல் சட்ட விதிமுறைகள் வந்து சரியாகவே நடக்கலை, இதுக்கு ஒரு முன்னெடுப்பை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு வைக்குமா? அதிமுக வைக்குமா? மற்ற கட்சி வைக்குமா? இன்னும் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட இந்த நிலையில் உயர்ந்த விடுதலை சிறுத்தைகள் வைக்குமா? மற்ற கட்சிகள் எந்த கட்சிக்குமே வைக்கல. எந்த கட்சிக்குமே நீங்கள் வந்து எங்களுக்கு கூடுதல் நேரம் கொடுக்கணும், நீங்கள் கூடுதல் நபர்களை எங்களுக்கு கொடுக்கணும், கூடுதல் லட்சங்களை தேர்தலில் செலவு செய்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை தான் மற்ற கட்சிகள்லாம் வச்சாங்க. நாம் தமிழர் கட்சி தான் தொடர்ச்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறை சிக்கலை மிக தெளிவாக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கருத்தரங்கில் மிக தெளிவாக பதிவு பண்ணியிருக்கு. அதற்கு ஒரு கேள்விதான் நாம சகோதரர் இசை மதிவாணன் வந்து கேட்ட கேள்வியை நான் வந்து இந்த காணொலி பதிவினுடைய முன்னோட்டத்தில் வச்சிருந்தேன். அதாவது கேட்குறாரு, நீங்கள் வந்து நாங்கள் போகிறோங்க, தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு, வாக்கு செலுத்துறாங்க, வாக்கு செலுத்தியவர் வந்து இறந்து போகிறாரு, வாக்கு செலுத்திய பிறகு இறந்து போகல, வாக்கு செலுத்திய பேரில் உள்ள அந்த நபர் இறந்து 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுது. ஆனா அந்த ஆள் வந்து ஓட்டு போட்டுறதாக அங்க பதிவு இருக்குது. நாம போய் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட, தேர்தல் நடத்தும் அதிகாரி கிட்ட போய் இந்த நபர் செத்து 5 வருஷம் ஆச்சு, ஆனா இவருடைய பேர்ல இங்க ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு வந்து நம்ம முறையிட்டா, அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி அவருக்கான இறப்பு சான்றிதழை முறையிடுகிறவர்கள் வந்து கொண்டுட்டு வரணும். இப்போ நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா, ஒருத்தர் 5 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டாருங்க, அவர் பேரில் இப்போ வந்து தேர்தலில் வந்து வாக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க, இது என்னன்னு கேளுங்க அப்படின்னு நான் போய் முறையிட்டேன்னா, நான் அவரோட டெத்து சர்டிஃபிகேட்டோட போய் தான் முறையிடணும் அப்படிங்கிறது மாதிரி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் வந்து பதிவு பண்ணுறாங்க. அதை நீங்கள் வந்து விளக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாக சென்ற எல்லாராலும் கேட்கப்பட்டது. என்னென்ன கேள்வி கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, இப்ப வாக்குக்கு பணம் கொடுத்து வாக்கை பெறுகிறவர்களை வந்து நீங்க தகுதி நீக்கம் செய்வதில்லை, நீங்க அந்த நேரத்தில் தேர்தலை ஒத்திவைக்கிறீங்க, ஒத்திவைக்கப்பட்ட காரணத்திற்கான சட்ட வரையறைகளை நீங்க எதுவுமே பின்பற்றதில்லை. ஒரு கட்சி தேர்தலில் அதிகப்படியாக பணம் கொடுக்கிறது, அதனால வந்து அந்த இடத்துல தேர்தலை நடத்தலாட்டினா அந்த கட்சி செய்த தவறுக்கு, இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதிமுறைகளுக்கு எதிராக நடந்து கொண்ட அந்த கட்சி செய்த தவறுக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி இது போல பல கேள்விகள், அடுக்கடுக்கான கேள்விகளை இந்திய தேர்தல் ஆணையத்தினால் ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த கருத்தரங்கத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் வைத்த பிறகு மற்ற கட்சியை சேர்ந்த உறவுகள் வந்து ஆட்கள் வந்து இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்க முடியுமா, இந்த மாதிரி நடைமுறைகளை வந்து கொண்டு வர முடியுமா, இந்த வந்து பணம் கொடுக்கிறது வந்து தேர்தல் விதிமுறைக்கு எதிரானது அப்படிங்கிற புரிதல் மற்ற கட்சியினருக்கு வந்து அந்த அனுப்பிய அந்த முகவர்களுக்கு இது நம்ம செய்யறது வந்து சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கை போல அப்படிங்கிற புரிந்துணர்வு எல்லாம் வந்ததாக நமக்கு தெரிகிறது. மொத்தத்தில் வந்து இந்த நடைமுறை இருக்கு இல்லையா, இந்த நடைமுறையை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட பொறுப்பாளர்கள்ட்ட கேட்டு ஒவ்வொரு மாவட்ட பிரதிநிதிகளை வாங்கி இந்த திட்டத்தை, அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து மாவட்ட தரப்பிலிருந்தும் மிக சிறப்பாக ஒருங்கிணைத்தவர் தம்பி தலைமை நிலைய செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து ஒவ்வொருத்தருக்கும் தேவையான தகவல்களை பரிமாறி, தேர்தல் ஆணையத்தில் வந்து என்னென்ன தகவல்களை கேட்குறாங்க, நம்ம என்ன மாதிரியான தயாரிப்போடு போகணும், என்ன மாதிரியான கேள்விகளோடு போகணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டலை வந்து தம்பி செந்தில்குமார் தலைமை நிலைய செயலாளர் வந்து உருவாக்கி
உருவாக்கி தந்திருந்தாரு. அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை வந்து மிக காந்திரமான பங்கை வந்து இந்த ஒருங்கிணைப்புல, அதே போல அங்கு போய் என்னென்ன கேள்விகளை கேட்க வேண்டும் என்கின்ற அந்த செயல் திட்டத்திலையும் மிக முக்கியமான பங்கை வகித்திருக்கு. ஏன்னா ஒரு குழுவாக அமைத்து அந்த குழுவில் வந்து என்னென்ன கேள்விகளை நம்ம கேட்கலாம், இந்த கேள்விகளுக்கு வந்து இதுவரையிலையும் அந்த தேர்தல் ஆணையத்தினால தேர்தல் நடத்தும் அதிகாரிகிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. எப்படி வந்து கிராம மக்களை இந்த தேர்தல் ஆணையத்தின் மூலமாக சந்திக்கிறது, இப்போ தொலைக்காட்சியில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு வந்து என்னென்ன சலுகைகள் உண்டு, அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் வந்து வாக்காளர்களினுடைய புகைப்படத்துடன் கூடிய அந்த வாக்காளர் பட்டியலை எப்படி பெறுறது, அதே போல கிராமத்தில் இருக்கின்ற இன்னைக்கும் வந்து வானொலி கேட்கின்ற கிராமங்கள்லாம் உண்டு. வானொலியின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மக்களினுடைய மனதை வந்து எப்படி அடைகிறது, அதற்கென்ற விளம்பரங்கள் என்ன, விளம்பரத்திற்கான கொடுக்கப்படுகின்ற சலுகை என்ன, இது போன்ற பல கேள்விகளை அதாவது இந்த விவாதத்தில் இல்லாத கேள்விகளையும் நமக்கு தேவையான கட்சி, புதிதாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கின்ற நிலைக்கு தேவையான அவசியமான கேள்விகளை எல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை மிக சிறப்பாக வடிவமைத்து அங்கு சென்றவர்களையும் இங்கே குழுவாய் இருந்தவர்களும் சரி என்னென்ன கேள்விகளை கேட்க வேண்டும், என்னென்ன கேள்விகளுக்கு என்னென்ன மாதிரியான பதில்களை அவர்களிடமிருந்து பெற வேண்டும் என்பது குறித்து மிக தெளிவான வழிகாட்டலை நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை வழங்கியிருக்கு. மொத்தத்தில் இந்த கருத்தரங்கு முடிவுறும் பொழுது மிக சிறப்பான ஒரு பலமான ஒரு கட்சியாக, அதாவது அங்கே இருக்கிறவங்க அந்த டெல்லிக்காரவங்களுக்கும் சரி தேர்தல் நடத்துகிறவங்களுக்கும் சரி இப்படி வந்து ஒரு கட்சி வந்து கட்டுக்கோப்போட ஒரு இடத்துல வந்து அதுவும் வந்து அனுமதிக்கப்பட்ட ஆட்களை விட கூடுதலான நபர்களை அதாவது தானே முன் வந்து கொண்டுட்டு வந்து ஒரு ஒருங்கிணைப்போடு கூடிய கேள்விகளை கேட்டு குறிப்பாக தேர்தல் ஆணையம் பின்பற்ற வேண்டிய அந்த தேர்தல் ஜனநாயக விதிமுறைகளுக்கு உட்பட்ட கேள்விகளை, இன்னும் சொல்ல போனால் களத்தில் நேர்மையான தேர்தலை நடத்துவதற்கு அவசியமான கேள்விகளை நாம் தமிழர் கட்சியினுடைய தரப்பினர் மட்டும்தான் அங்கே போய் முன் வச்சிருக்கிறாங்க. அவர்கள் மட்டும்தான் அந்த கேள்வியை அந்த ஒருங்கிணைப்புல வந்து எழுப்பி இருக்கிறாங்கிறது வந்து கூடுதல் மிக சிறப்பான செய்தி. இந்த சிறப்பான செயல்பாடுகளை முன்னெடுத்து விட்டு அங்கிருந்து இந்த தேர்தல் நடைமுறையினுடைய செய்திகளை உள்வாங்கி வருகின்ற நாம் தமிழரினுடைய மாவட்ட வாரியான பிரதிநிதிகள் அனைவருக்கும் எமது புரட்சி வாழ்த்துக்கள். அதே போல இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து அவர்களுக்கு தேவையான தகவலை முறையாக பகிர்ந்து கொண்டு இவர்களை ஒருங்கிணைத்து அழைத்து சென்ற நமது தலைமை நிலைய செயலாளருக்கும் நமது வாழ்த்துக்கள். அதே போல இவங்க போறாங்க, இவங்க கேட்டுட்டு வரட்டும், அது வந்து என்ன கேள்வி கேட்குறாங்களோ கேட்டுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை தானாக முன் வந்து குழுவை உருவாக்கி அந்த குழுவின் அடிப்படையில் என்னென்ன கேள்விகளை கேட்க வேண்டும், என்னென்ன மாதிரியான அவங்கள்ட்ட இருந்து என்னென்ன செய்திகளை பெற வேண்டும் என்பதன் அடிப்படையில் மிக தெளிவான கேள்வி பதில்களை தொகுத்து அவர்களுக்கு அனுப்பி அவர்கள் அதை கேட்டு இந்த கருத்தரங்கு, அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் மாநில தேர்தலின் பொருட்டு தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு உட்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கான அந்த கலந்துரையாடல் கருத்தரங்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஜனநாயக பூர்வமான கேள்விகளால் மிக தெளிவான, மிகவும் என்ன சொல்றது, ஒரு திருப்திகரமான ஒரு கலந்தாய்வாக நடந்து முடிந்திருக்கு. அதே சொல்ல போனால் அவர்களுக்கெல்லாம் வந்து இது போன்ற கேள்விகளை முன்வைக்க முடியுமா, அரசியல் கட்சியில் இருந்துக்கிட்டு பணத்தை கொடுக்காமல் தேர்தலை சந்திக்கிறது வந்து எப்படி அப்படிங்கிற ஒரு செய்திகளை இவர்கள் தேர்ந்து பெற முடியுமா அப்படிங்கிறது போல ஒரு வியப்பான ஒரு பார்வையை வந்து கலந்துக்கிட்ட மற்ற கட்சிக்காரங்க, இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம்லாம் இங்க பேச அவங்களுக்கெல்லாம் நேரத்தை கொடுக்காதீங்க, அவங்களுக்கு அதிக நேரம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற போல ஒரு தோரணைகள் எல்லாம் அங்கே காட்ட தொடங்கியதையும் நம்மளால பார்க்க முடிந்தது என்பதை பதிவு செய்து நிகழ்வை மிக சிறப்பாக முன்னெடுத்து இங்கே ஒருங்கிணைத்து டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் அவர்களை ஒரு ஒருங்கிணைப்போடு அழைத்து வந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர், அதே போல இந்த நிகழ்வுல வந்து தன்னார்வமாக கலந்து கொண்டு தன்னுடைய, அதாவது தலைமைக்கு வந்து செலவு வைக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு தானே வந்து பயண செலவுகளை வந்து எதிர்கொண்டு நானே எனக்கு என்னுடைய பயணத்திற்கு வந்து விமான டிக்கெட்டுகளை எடுத்து நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கின்ற பல்வேறு உறவுகள், மாவட்ட வாரியான உறவுகள் அங்கே போய் கலந்துகிட்டதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. அவர்கள் அனைவருக்கும் எமது புரட்சி வாழ்த்துக்களை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.